அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிள்ளி போட்ட சாம்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், செய்முறையை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வத்தல் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கிறேன். புளி கரைச்சல் வச்சுருக்கேன், இப்போ அதை ஊற்றிக்கிறேன். அதை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும், திரும்ப பார்க்கலாம். இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் பருப்பு ஊற வச்சு 100 துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூனு சிறுபருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இதை தாளித்து அதில் ஊற்றிட வேண்டியதுதான். புளி கொஞ்சம் கொதிக்கட்டும், ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வெந்தது. அதுக்காக இது புளி தண்ணி மட்டும் கொதித்து வரட்டும். இப்போ சாம்பார் கொதித்து இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ அதை தூக்கி அதில் ஊற்றிடலாம். இதை பாருங்கள், அவ்வளோதான். அடுத்தது நம்ம பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். அடுப்பில் சட்டி வச்சுட்டேன், சட்டி சூடாகட்டும். அதுக்கு ஒரு மூடியை போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினால என் கைக்கு நிறையா கூடிடுது எண்ணெய். என்ன செய்ய, எண்ணெய் சூடாகட்டும். அடுத்தது நம்ம மற்ற சாமானை போட்டுக்கலாம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பல்லாரி. இப்போ அதை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன்.
கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். அடுத்தது இதில் எடுத்து வச்சுருக்க கறி மட்டன் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன் ஒரு கப்புக்கு. இதில் வந்து ஆல்ரெடி மசாலா தூள்லாம் போட்டு அதை வரட்டி வச்சுருக்கேன், அதனால் அதுக்கு மசாலா தூள் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டி, ஒரு பீட்ரூட்டை திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி ஆல்ரெடி நல்லா வேக வச்சு வரட்டி வச்சுருக்கிறோமா, அதனால் வந்து நம்ம கறி வேகணுன்றதில்ல, பீட்ரூட் மட்டும்தான் வேகணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா முடிஞ்சிச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருக்கு. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட்டும் மட்டன் பொரியல் ரெடி ஆகிட்டு. இப்படி எத்தனை பேருக்கு இது மாதிரி பீட்ரூட் பொரியலில் கறி போட்டு சாப்பிட்றது பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இது வந்து தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரைஸுக்கும் சாப்பிட்லாம். இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, அது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த ரசத்துக்கு இது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது பண்ணுறேன்.